வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது எக் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எக் கீமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, பொடியாய் நறுக்கிய தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ செய்யக்கூடிய எக் கீமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி வருது. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதியும் இப்போ சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயத்தோட கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா இது மாதிரி தான் செய்வோம். அதை விட நீங்கள் இந்த எக் கீமா செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். காரம் அதிகமாக தேவைப்படாதவங்க மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இந்த மசாலா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் உடச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 5 முட்டையை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டோம். சேர்த்த உடனே லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிட்ஸ். ஏன்னா முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா தான் முட்டையில் இருக்கக்கூடிய கவிச்ச ஸ்மெல் வராமல் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை நல்லா திருப்பி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை திருப்பி விட்டு லிட் போட்டு மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு வேக விடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வேக விட்டு முட்டையை கிளறி விட்டிங்கன்னா தான் முட்டையில் இருக்கக்கூடிய கவிச்ச ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக் கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய எக் கீமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.